சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் என்பவர் காவல் நிலைய விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டதாக தற்போது தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என்ற இன்றைக்கு தேசிய அளவில் இன்றைக்கு நீதி கேட்டு ட்ரெண்டிங் ஆகி உள்ளது. ஆகவே தமிழகத்தில் இருப்பது காவல் நிலையமா கொலை நிலையமா என்பதை தமிழக மக்கள் தான் தீர்ப்பளிக்க வேண்டும். ஏனால் இந்த அரசு இது குறித்து எந்த கவலையும் படவில்லை. ஆகவே ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் காவல் நிலையமா கொலை நிலையமா? ஸ்டாலின் அவர்களே, இதற்கு பதில் சொல்வதற்கு நீங்கள் முன் வருவீர்களா என்பதுதான் தற்போதைய கேள்வியாக இருக்கிறது. 2021 2 மரணம், 2022 4 லாக்அப் டெத் மரணம், 2023 7 லாக்அப் டெத் மரணம் என்று ஏதோ வரி உயர்வு போல மரணத்தினுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருப்பது. லாக்அப் இதுவரை 25 என்று நமக்கு செய்திகள் தெரிவிக்கிறது. இது குறித்து நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் 2022 மார்ச் 6ஆம் தேதி காவல்துறை மானிய கோரிக்கையில இந்த லாக்அப் டெத் மரணத்தின் குறித்து அதனுடைய கொடுமை குறித்து சட்டப்பேரவையில முன்வைத்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலிருந்து உரிய பதில் கிடைக்கவில்லை. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கேட்டதையும் நேரடி ஒளிபரப்பு செய்யவில்லை. இதையெல்லாம் இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறதே. ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள், அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு நிர்வாகம் தெரியவில்லையோ என்கிற சந்தேகம் கூட எழுகிறது. நிர்வாகம் தெரியவில்லையா, அல்லது நிர்வாகம் தெரிந்து அதை கையாள தெரியவில்லையா, அல்லது தெரிந்தே மக்கள் சாகட்டும் என்று விட்டு விடுகிறார்களா? விசாரணை கைதிகள் எப்படி தொடர் மர்ம மரணம் ஏற்படுகிறது என்பதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இந்த அரசு எவ்வளவு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கிறது என்பதற்கு இந்த அரசு கட்டிடத்திலே அம்மா படம் குப்பையிலே கிடக்கிற விவகாரம், இதற்கும் அதற்கு என்ன சம்பந்தம் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த அரசு குப்பையிலே தூக்கி எறியப்படுகிற காலம் வெகு விரைவில் வந்துவிட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இன்றைக்கு தெய்வமாக நாங்கள் எல்லாம் இதய தெய்வமாக வழங்குகிற தமிழர்குல சாமி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய திருவுருவ படத்தை இன்றைக்கு திருக்கோயிலை வைத்து பூஜை செய்ய வேண்டிய இந்த திருவுருவ படத்தை இன்றைக்கு ஆணவத்தின் உச்சியில நீங்கள் குப்பை கூடத்தில தூக்கி எறிந்திருப்பது என்பது 8 கோடி தமிழர்களும் உலகத் தமிழர்களுடைய மன வேதனை அடைய வைத்திருக்கிறது.